ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் சுஹாஸ்னி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாய்ஸஸ் பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லி உங்களுக்கு பிஎட் செகண்ட் இயர் பெடகாகி ஆஃப் இங்கிலீஷ் பேப்பரில் வரும். ஸோ நான் அதை உங்களுக்கு ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம். There are two types of voice in English. There are active voice and passive voice. ஸோ ரெண்டு டைப்ஸான வாய்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று வந்து passive. ஓகே, verb and voice. Voice is a form a verb takes to indicate whether the subject of the verb performs or receives the action. So அந்த subject of the verb வந்து perform பண்ணுதா இல்லை ரிசீவ் பண்ணுதா the action. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் எடுத்துகிட்டா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஜான் ரிப்பேர்ட் த டோஸ்டர். ஓகே, இது ஆக்டிவ் வாய்ஸ். ஸோ சப்ஜெக்ட் வந்து ஜான், verb என்ன ரிப்பேர்ட். ஓகே, ஸோ ஜான் ரிப்பேர்ட் த டோஸ்டர்னு ஆக்டிவ் வாய்ஸ் சொன்னால் பாசிவ் வாய்ஸில் என்ன வரும்? த டோஸ்டர் வாஸ் ரிப்பேர்டு பை ஜான் அப்படின்ட்டு வரும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ஆக்டிவ் வாய்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். In a active voice, the subject of the sentence is the performer. இல்லையா? ஸோ performer ஜான் தான் வந்து இப்போ subject of the sentence of the action indicated by the verb, and object of a sentence receives the action of the verb. ஸோ ஆப்ஜெக்ட் என்ன இங்கே? டோஸ்டர். ஸோ அது வந்து ஆக்ஷன் ரிசீவ் பண்ணுது, ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுது ஆஃப் த verb. சரியா? verb என்ன? ரிப்பேரிங். இல்லையா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸில் நான் இந்த சென்டென்ஸை சொல்லணுன்னா John repaired the toaster. Okay. In the above sentence, John is a subject who is the performer of the action. சொன்னேன் இல்லையா? ஸோ ஜான் தான் வந்து இப்போ ஆக்ஷன் பண்ணுறான், அவன் தான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, வேர் த டோஸ்டர் இஸ் அ ஆப்ஜெக்ட். ஸோ டோஸ்டர் வந்து ஆப்ஜெக்ட் which is affected by the action. ஸோ ஜானோட ஆக்ஷனில் எஃபெக்ட் ஆகுறது என்ன? டோஸ்டர். whereas the verb repaired. ஸோ verb sentence என்ன இங்கே? ரிப்பேர் பண்ணுறது. express the action done by the subject of the sentence. ஸோ என்ன ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்து என்ன ஆக்ட் பண்ணுறாரோ அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து இந்த verb தான். என்ன ஆக்ஷன்? ரிப்பேரிங். காட் இட்? ஸோ இது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். இப்போ நம்ம பாசிவ் வாய்ஸை பார்க்கலாம். passive voice. In the passive voice, the subject of the sentence becomes the passive recipient of the action because the subject is being acted upon or passive. So இங்கே passive voice எக்ஸாம்பிள் பாருங்கள். The toaster was repaired by John. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து டோஸ்டர். டோஸ்டருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் தரோம். டோஸ்டர் வாஸ் ரிப்பேர்டு பை த ஜான். ஓகே, ஸோ இங்கே த டோஸ்டர் இஸ் அ சப்ஜெக்ட் இன் த passive voice. ஓகே, becomes passive recipient of the action. ஸோ அதை இவன் ரிப்பேர் பண்ணான், டோஸ்டரை இவன் ரிப்பேர் பண்ணான். இதே ஆக்டிவ் வாய்ஸில் என்னாச்சு? த ஜான் ரிப்பேர்ட் த டோஸ்டர். ஸோ ஜான் தான் டோஸ்டர் ரிப்பேர் பண்ணான். அந்த மாதிரி ஜானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு ஆக்டிவ் வாய்ஸில். ஓகேங்களா? ஸோ பாசிவில் டோஸ்டர் வாஸ் ரிப்பேர்ட் பை ஜான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். லீனா ட்ராப் த ஸ்பூன் இன்டு அ சிங்க். ஓகே, ஸோ இது வந்து ஆக்டிவ். ஸோ இப்போ இதை பாசிவாக நீங்கள் மாற்றணும். த ஸ்பூன்ஸ் வேர் ட்ராப்ட் இன்டு அ சிங்க் பை லீனா. ஸோ இங்கே சப்ஜெக்ட் வந்து ஸ்பூன். முதல்ல இருந்தது லீனா ட்ராப் த ஸ்பூன் இன்டு அ சிங்க்கில் லீனா தான் வந்து சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த பீப்புள் எலெக்டட் இம். ஓகே, ஸோ பீப்புள் தான் வந்து சப்ஜெக்ட். இதை பாசிவாக மாற்றணும்னா பாருங்கள். ஹி வாஸ் எலெக்டட் பை த பீப்புள். ஓகேங்களா? ஸோ ஹீ வந்து இங்கே சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், தேர்ட் ஒன். ஐ ரிசீவ்ட் த ப்ரைஸ். த ப்ரைஸ் வாஸ் ரிசீவ்டு பை மீ. ஓகேங்களா? ஸோ ஐ ரிசீவ்டு, நான் வந்து சப்ஜெக்டாக இருந்தேன். ஓகே, த ப்ரைஸ் வாஸ் ரிசீவ்டு பை மீ. பாசிவில் என்ன ஆயிடுச்சு? ப்ரைஸ் வந்து சப்ஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஹி ரைட்ஸ் அ லெட்டர். அ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம். ஓகேங்களா? தே ஈட் மேங்கோஸ். மேங்கோஸ் ஆர் ஈட்டன் பை தெம். இங்கே தே இருக்கிறதுனால நீங்கள் தெம் யூஸ் பண்ணணும். ஈ இருந்தால் இம். ஓகேங்களா? ஐ இருந்தால் மீ. ஓகே, அந்த திங்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்டிவில் இருந்தால் எப்படி, அதை பாசிவ்க்கு மாற்றும் போது அந்த வேர்டை எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள். த பீப்புள் எலெக்டட் ஹிம். இல்லையா? ஹிம் இருக்கிறதுனால ஹீ வாஸ் எலெக்டட், ஈ வரணும் பாசிவில். ஓகேங்களா? இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். லதா சிங்ஸ் லவ்லி சாங். ஓகே, ஸோ லதா தான் வந்து இங்கே சப்ஜெக்ட் ஆக்டிவில். இதுவே நீங்கள் பாசிவில் சொல்லணுன்னா லவ்லி சாங்ஸ் ஆர் சங் பை லதா.
ஓகேங்களா. ஸோ சிங்க சங் மாறுது. ஓகே, ப்ளீஸ் நோட் பண்ணுங்கள் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். செகண்ட் ஒன் பாருங்கள். we did not grow rice. பாசிவில் rice was not grown by us. பாருங்கள், grown வி இருந்துச்சு, ஆக்டிவில் வி இருந்துச்சு, பாசிவில் என்ன ஆச்சு us. we did not grow rice was not grown by us. ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கணும். வி இருக்கும்போது us வரணும் அந்த மாதிரி. what do you want? ஓகேங்களா, what do you want ஆக்டிவ். பாசிவில் பாருங்கள், what is wanted by you. ஓகே, what is wanted by you. நெக்ஸ்ட் பாருங்கள், they will run a race. a race will be run by them. ஓகேங்களா, they வந்த them. ஸோ அந்த மாதிரி சேஞ்சிங் நீங்கள் எழுதிக்கணும். திரும்பவும் ரேஸ் வில் பி ரன் பை தே அப்படின்ட்டு எழுதிட்டிங்கன்னா இட்ஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், டாம் இஸ் பில்டிங் அ ஹவுஸ். அ ஹவுஸ் இஸ் பீயிங் பில்ட் பை டாம். பீயிங் பில்ட். ஓகேங்களா. ஐ வாஸ் ரைட்டிங் அ லெட்டர். அ லெட்டர் வாஸ் பீயிங் ரைட்டன் பை மீ. அ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை மீ. ஓகேங்களா. someone has stolen my purse. My purse has been stolen by someone. Has been stolen. ஓகேங்களா. she had finished her work. Her work had been finished by her. had been. ஓகேங்களா, finished by her. people will admire him. He will be admired by people. did no one help you? were you not helped by anyone? ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், will she deliver the message? will the message be delivered by her? respect your elders. elders should be respected. ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ், மேக்ஸிமம் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டியிருக்கேன். இதை வச்சு உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஐடியா வந்துட்டுருக்கோம், ஆக்டிவ் பேசிவாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிராமர் கொஷின் வரும். ஸோ இப்போ நம்ம சில ரூல்ஸ் பார்க்கலாம், ஜென்ரல் ரூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த சப்ஜெக்ட், த வேர்ப் அண்ட் த ஆப்ஜெக்ட் இன் த மெயின் சென்டென்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் வருதுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, எது சப்ஜெக்ட்டு, எது வேர்பு, எது ஆப்ஜெக்ட்டு. சப்போஸ் இப்போது ஜான் ரிப்பேர்ட் த டோஸ்டர். ஸோ ஜான் வந்து சப்ஜெக்ட், ரிப்பேர் வந்து வேர்பு, டோஸ்டர் வந்து ஆப்ஜெக்ட். ஸோ சென்டென்ஸ் நீங்கள் பார்த்த உடனே பண்ண வேண்டிய வேலை என்ன, இது மூணை கண்டுபிடிக்க வேண்டிய வேலை. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்கள், சேஞ்ச் த பிளேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஆஃப் மெயின் சென்டென்ஸ். ஸோ மெயின் சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் என்ன இருந்துச்சு, இப்போது ஜான் ரிப்பேர்ட் த டோஸ்டர். ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன, டோஸ்டர் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், த பிளேஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் இன் அ மெயின் சென்டென்ஸ், ஆப்ஜெக்ட் டோஸ்டர் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பிளேஸை இன்டூ change the place of object of main sentence into subject of new sentence. So subject place la adha maathnom, the toaster was repaired by John. So first sentence la object ah irukkiradha second sentence la subject ah maathanom. ஓகேங்களா. use the suitable helping verb or auxiliary verb as per the form of tense in the main verb and the number, singular or plural, of the object in the main sentence which becomes the subject of new sentence. So என்ன ஆகிடும், verb வந்து லைக் suitable verb, helping verb யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் சிங்குலராக ப்ளூரலாக அது வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி கரெக்டாக மென்ஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அது வந்து சப்ஜெக்ட் ஆஃப் நியூ சென்டென்ஸாக மாறும். ஓகே, ஆப்ஜெக்ட் வந்து நியூ சென்டென்ஸோட சப்ஜெக்டாக மாறும். ஓகேங்களா. இப்போது ஈ ஹேட் மேங்கோ, he ate mango. Okay, so mango வந்து object. Mangoes was eaten by him. Mango was eaten by him. So mango வந்து என்ன ஆயிடுங்க, இப்போ சப்ஜெக்ட் ஆயிடுது. பழைய சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக இருந்த மேங்கோ புது சென்டென்ஸில் என்ன ஆயிடுது, சப்ஜெக்டாக மாறிடுது. ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஓகேங்களா. ஹீன்ட்டு முதல்ல இருந்துச்சு, அடுத்து பாசிவில் மாற்றும்போது ஹிம் அப்படின்ட்டு மாறிச்சு. ஓகே, அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும். சேஞ்ச் த வேர்ப் இன்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த வேர்ப் இன் த நியூ சென்டென்ஸ். ஸோ அந்த வேர்பை வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக நீங்கள் மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
ஆன்ட்டி குக்ஸ் வெஜிடேபிள். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக மாற்றணும் அந்த வேர்ப். இங்கே வேர்ப் என்ன, குக் இல்லையா? ஸோ வெஜிடேபிள்ஸ் வாஸ் குக்டு பை ஆன்ட்டி. ஸோ அந்த குக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து குக்டு. ஓகேங்களா? வெஜிடேபிள்ஸ் வாஸ் குக்டு பை ஆன்ட்டி அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதை நீங்கள் நோட் பண்ணணும். குக்கே போட்டுறக்கூடாது, இட்ஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆட் த ப்ரிப்போசிஷன் பை பிஃபோர் த ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்க்கு முன்னாடி பை அப்படின்னு போடலாம். சி, த டோஸ்டர் வாஸ் ரிப்பேர்டு பை ஜான். ஓகே, அந்த மாதிரி. சேஞ்ச் த சப்ஜெக்ட் ஆஃப் மெயின் சென்டென்ஸ் இன்டு அ ஆப்ஜெக்ட் ஆஃப் நியூ சென்டென்ஸ். அதே தான். ஸோ சப்ஜெக்டோட மெயின் சென்டென்ஸில் இருக்க சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றணும். ஓகே, யூஸ் being after helping verb if the main sentence is continuous sentence and use been in the main sentence if it is perfect tense. So continuous tense ஆ இருந்தால் being அப்படின்னு யூஸ் பண்ணுங்க. ஓகே, is been working அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்லை அது வந்து perfect tense ஆ இருந்துச்சுன்னா work have been done by him. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் அதை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் டென்சஸை பற்றி கூட நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே, பஞ்சுவேஷன், டென்சஸ், ஸோ இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, தனித்தனியாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஃபைன் தென். ஸோ இது வந்து ஜென்ரல் ரூல்ஸ். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வாய்ஸ் சேஞ்ச் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லான சார்ட் பாருங்கள். இப்போ ஆக்டிவ் வாய்ஸில் ஐ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் நீங்கள் பை மீ அப்படின்னு மாற்றலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா ஐ ரிசீவ்டு ப்ரைஸ் வாஸ் ரிசீவ்டு பை மீ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஆக்டிவ் வாய்ஸில் யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாசிவ் வாய்ஸில் நீங்கள் பை யூ அப்படின்னு பண்ணலாம். ஆக்டிவ் வாய்ஸில் ஷீ இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹர். ஆக்டிவ் வாய்ஸில் தே அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை தெம். ஓகேங்களா? ஆக்டிவ் வாய்ஸில் வி அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹஸ். ஆக்டிவ் வாய்ஸில் ஈ அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹிம். ஆக்டிவ் வாய்ஸில் ஹிட் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹிட். ஆக்டிவ் வாய்ஸில் ஹார்ஷ் அப்படின்னு இருந்துச்சுன்னா பாசிவ் வாய்ஸில் பை ஹார்ஷ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன் தென். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் எதனா இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். இந்த வருஷம் எக்ஸாமை ரொம்ப நல்லா பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃபைன் தென். தேங்க்யூ ஸோ மச்.